Hello friends, welcome to Kavithasamayalarai. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு நல்ல ஒரு கொங்கு ஸ்பெஷல் ரெசிபி. அதாவது எங்க கோயம்புத்தூர் ஸ்பெஷல் அரிசிம்பருப்பு சாதம். நாங்க எங்க வீடுகள்ல எல்லாம் அடிக்கடி பிரியாணி செய்றோமோ இல்லையோங்க கண்டிப்பா அரிசிம்பருப்பு சாப்பாடு செஞ்சிருவோம். ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை 10 நாளைக்கு ஒரு தடவை அரிசிம்பருப்பு சாப்பாடு செஞ்சிருவோம். செமையா இருக்குங்க. அது ஒண்ணும் இல்லைங்க, அரிசியும் பருப்பையும் ஒண்ணா சேர்த்து தக்காளி பூண்டு அது வெங்காயம் எல்லாம் சேர்த்து செய்யற ஒரு சூப்பரான வெரைட்டி ரைஸ். டக்குன்னு ஸ்பீடா பண்ணிரலாம். இப்போ கிச்சனுக்குள்ளே போகிறோமா, வேலையை முடிச்சோமா, சீக்கிரம் வரணும், ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ளே நம்ம சமையலை முடிக்கணும் அப்படின்னு இருந்தால் நாங்கள் சூஸ் பண்ணுறது அரிசிம்பருப்பு சாப்பாடு தாங்க. அரிசிம்பருப்பு சாதம் சுட சுட செஞ்சு மேலே கொஞ்சம் நெய் விட்டு கூட ஒரு அருமையான பொரியல்களை வச்சுட்டு சாப்பிட்டா செமையாக இருக்குங்க. இப்போ எல்லோரும் விரும்பி சாப்பிட்ற சீக்கிரமாக டக்குன்னு செய்யக்கூடிய கொங்கு ஸ்பெஷல் அரிசிம்பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. ஒன்றும் இல்லைங்க, ஃபஸ்ட்டு அரிசியும் பருப்பும் ஒன்றா சேர்ந்து கழுவி ஊற வச்சிடணும். நான் இப்போ ஒரு 1.5 டம்ளர் அரிசியும் 1/2 டம்ளர் பருப்பும் சேர்த்து கழுவி ஊற வச்சுருக்கிறேன். இப்போ அதுக்கு தேவையான அளவு தண்ணி. எனக்கு கொஞ்சம் குறைவாக இருந்தால் பிடிக்கும் அரிசியும் பருப்பு சாதம். ஸோ இப்போ நான் ஒரு 4.5 டம்ளர் தண்ணியை சூடு பண்ணுறதுக்கு வச்சுட்டேன், அடுப்பில் கொதிக்கிறதுக்கு வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக அது பண்ணிட்டோம்னா நம்ம சீக்கிரமாக செஞ்சிடலாம். ஸோ அதனால் தண்ணி கொதிக்கிறதுக்கு வச்சுட்டு குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. இனி நம்ம சமைக்க ஆரம்பிச்சிடலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் பெருசாக இல்லைங்க. வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, தக்காளி இதெல்லாம் தாங்க. சரி, இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றிடலாம். ஃபஸ்ட்டு குக்கர் சூடாகிடுச்சு. எண்ணெய் 2 ஸ்பூன் விட்டு அதில் கடுகு வெடித்ததுக்கப்புறம் உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு நான் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்திக்கிறேன். கடுகு உளுந்தம்பருப்பெல்லாம் பொரியறதுக்குள்ளே என்னென்ன எடுத்து வச்சுருக்கிறேன்னு பார்த்துடலாங்க. ஒரு 4-5 பூண்டு தொளித்து அறுத்து வச்சுருக்கிறேன். கொஞ்சம் சின்ன வெங்காயம் நிறையாவே அறுத்து வச்சுருக்கிறேன். இதுலேருந்து பொரியலுக்கு எடுத்துக்க போகிறோம். கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் இப்போ செய்கிறது, அதுவும் நீங்கள் பார்க்கலாம். அதில் இப்போ 15 to 20 சின்ன வெங்காயம் சரியாக இருக்குங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, ஒரு வரமிளகா, ஒரு பச்சை மிளகா, 4 தக்காளி எடுத்துருக்கிறேன். தக்காளி கொஞ்சம் நல்லா சேர்த்தி போட்டோம் அரிசிம்பருப்பு சாதம் நல்லாவே டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ 1.5 ஸ்பூன் சாம்பார் தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், அவ்வளோதான் தேவையான பொருட்கள். கடுகு உளுந்தம்பருப்பெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்திடலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் தொளிச்சு வச்ச பூண்டு ஒரு 4 to 5 பூண்டு சேர்த்திக்கிட்டோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சாதம். அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, ஒரு வரமிளகா, ஒரு ஃப்ளேவருக்கு வேண்டிய சாம்பார் தூள் சேர்த்த போகிறோம். அப்புறம் தொளிச்சு வச்ச ஒரு 15 to 20 சின்ன வெங்காயம், தொளிச்சு வெட்டி வச்ச சின்ன வெங்காயம், இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்து கிளறி விட்டு இந்த தக்காளி சீக்கிரமாக மசிஞ்சு வெந்து வர இப்போவே கொஞ்சம் உப்பும் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கிட்டோம்னா டக்குன்னு அது சீக்கிரமாக வெந்து மசிஞ்சு வரும். நான் இப்போ 1 ஸ்பூன் உப்பும் 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூளும் சேர்த்திருக்கிறேன். அவ்வளோதாங்க. அது 2-3 நிமிஷத்தில் பாருங்கள் நல்லா மசிஞ்சு வெந்து வந்துருச்சு. இப்போ தண்ணியும் நல்லா கொதிச்சிருச்சு. 4.5 டம்ளர் தண்ணி வச்சோம் இல்லைங்களா, அது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம சாம்பார் பொடி சேர்த்திக்கலாம். சாம்பார் பொடி 1.5 ஸ்பூன் சேர்த்திக்கலாம். இது சாம்பார் பொடியோட ரெசிபி ஏற்கனவே நான் அப்லோட் பண்ணியிருக்கிறேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ கொதிச்ச தண்ணியை நான் உள்ளே சேர்த்திட்டேன். கொத்தமல்லியும் சேர்த்தியாச்சு. இனி நம்ம எடுத்து வச்ச அரிசியும் பருப்பும் இப்போ அதையும் உள்ளே சேர்த்தியாச்சு. இப்போ 5 நிமிஷத்தில் நல்லா அரிசி இப்படி பாதி வெந்திருக்கும். இப்போ நல்லா கிளறி விட்டு உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குக்கர் லிட்டு போட்டு வெயிட் போட்டு விட்டு ஒரு 2 விசிலில் சூப்பராக ஜம்முன்னு நம்மளுக்கு அரிசிம்பருப்பு சாதம் ரெடி ஆயிரும். இப்போ நான் இந்த அரிசிம்பருப்பு சாதம் குக்கர் இங்கே வச்சு விசில் வேகறதுக்குள்ளே பொரியல் செஞ்சிடலாம். இப்போ நான் கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் தாளித்து விட்டுருக்கிறேன். அது எப்படின்னா கடுகு, கருவேப்பிலை, வெங்காயம், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு அது கட் பண்ணி உள்ளே சேர்த்திட்டு கொஞ்சம் குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு ஸ்பூனுக்கு மேலே சேர்த்து உப்பு சேர்த்தி தண்ணி விட்டு வேக வச்சோம்னா சூப்பராக கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ஆயிரும். வேணும்னா கொஞ்சம் தேங்காயும் தூவி இறக்கிக்கலாம். அரிசிம்பருப்பு சாதத்துக்கு எக்கும் நல்ல காம்பினேஷனுங்க. எக் எப்படி வேணாலும் பண்ணலாம், வேக வச்சு வறுக்கலாம், இல்லை ஆம்லெட் போடலாம், இல்லை ஜஸ்ட் இப்படி பொரியல் மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம். நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா கடுகு, கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின பெரிய வெங்காயம், கொஞ்சம் பெப்பர் பொடி, உப்பு இதெல்லாம் சேர்த்து
எக்கு போட்டு நான் வந்து இப்போ கிளறி எடுத்துக்கிற பொரியல் அவ்வளோதாங்க. இது வேணுங்கிறவங்களும் செஞ்சுக்கலாம். பொரியல் சூப்பராக ரெடி ஆயிருச்சு. குக்கரும் விசில் வந்து ஸ்டீம் தீர்ந்துருச்சு பாருங்கள். சீக்கிரமாக எல்லாமே சூப்பராக ரெடி பண்ணிடலாம். அரிசிம்பருப்பு சாதம், கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல், எக்கு பொரியல் 3மே டக்குன்னு ரெடி பண்ணிடலாம். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? நல்ல டேஸ்டியான யம்மியான அரிசிம்பருப்பு சாதம், சூப்பரான கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல், எக்கு பிடிச்சவங்க சேர்த்திக்கலாம், எக்கு பொரியல், ஊறுகாய், அப்பளம். வா சூப்பராக இருக்குங்க. சுட சுட அரிசிம்பருப்பு சாதத்து மேலே கொஞ்சமாக நெய் விட்டு சாப்பிட செமையாக இருக்குங்க. ஒவ்வொருத்தருக்கு தயிர் சேர்த்து சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஸோ தயிரும் ஒரு கப்பில் வச்சுக்கிட்டு சாப்பிட அருமையான ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட ஒரு திருப்தி கிடைக்கும். சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோடய மற்ற ரெசிபீஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.